Hello friends, welcome to my channel. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா நான் ஷோப்னா ராகேஷ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த டைம்ல கொரோனாவோட ஸ்ப்ரெட் ரொம்ப ஜாஸ்தியா பரவிட்டு இருக்கறனால யாரும் அனாவசியமா வீட்டு விட்டு வெளியே போக வேண்டாம். உங்க கைகளை நீங்க சுத்தமா வாஷ் பண்ணுங்க, சானிடைஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 10 வருஷம் முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிச்சாலே 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிருங்க. ஒன்று ஃபேஸ் வாஷ், இன்னொன்று மாய்ஸ்சரைசர். ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அம்மாக்கள் கொஞ்சம் நேச்சுரல் ஃபேஸ் பேக்லாம் தருவாங்க. பாலேடை யூஸ் பண்ணி, பாதாமை யூஸ் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ணுவோம் நம்ம. பட் ஆனால் நாளாக நம்மளோட என்வாயன்மெண்ட்டும் சரி, நம்மளோட பொல்யூஷனும் சரி, நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் சரி ரொம்ப வர்ஸ்ட் ஆகிட்டே வரதுனால நம்மளோட ஸ்கின்னும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த ரீசனாலேயே நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே வந்தது. அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி 2 ஸ்டெப் இருந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்டெப்பு, 11 ஸ்டெப்பு, 12 ஸ்டெப்புன்னு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இதனாலேயே ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சாலே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா, இந்த ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுமா, இல்லை லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுமா, இல்லை நம்ம ஸ்டெப்ஸ் கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிகினராக நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலியமாகவும் ப்ளஸ் நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் மூலியமாகவும் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனை மெயின்டைன் பண்ண முடியுன்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அதாவது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டே டு டே ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ப்ராடக்ட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்குது, நிறைய மாய்ஸ்சரைசர் இருக்குது. பட் ஆனால் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகும், இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ஃபேஸுக்கு சூட் ஆகாது. ஒரே டைமில் எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல தான் அஃபெக்ட் ஆகும். அது சில டைம் டெம்பரரி டேமேஜாகவும் இருக்கலாம், இல்லை பெர்மனன்ட் ஸ்கின் டேமேஜாகவும் இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம போகாமல் ஃபர்ஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்கின் டைப்புன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 விதமான ஸ்கின் டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்ன்றது என்னென்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ட்ரை ஸ்கின்ன்றது ஆயிலி ஸ்கின்னுக்கு டோட்டலி ஆப்போசிட். உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கும், ப்ளஸ் உங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் அண்ட் ஃபர்மாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏரியாவில் ரெட்னஸாக இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க சென்சிட்டிவ் ஸ்கின். 4வது ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் ஸ்கின். ஸோ காம்பினேஷனல் ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் ட்ரையாக இருக்கும். பட் ஆனால் அவங்களோட அந்த டீ ஜோன்ன்றது உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து உங்களோட மூக்குக்கு கனெக்ட் ஆகிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிலியாக இருக்கும். ஸோ இதுதான் 4 ஸ்கின் டைப்ஸ். ஸோ இந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பை யூஸ் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த ஸ்கின் டைப் தான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஈஸி 5 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன். எல்லாருமே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீன். ப்ளஸ் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ளஸ் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். நம்ம 5 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளென்சர். ஸோ கிளென்சர் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டர்ட், ஆயில் அண்ட் உங்கள் போஸை கிளாக் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸை ரிமூவ் பண்ணும். ஸோ கிளென்சர் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஆயில் பேஸ்டு கிளென்சர், இன்னொன்று வாட்டர் பேஸ்டு கிளென்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சர் பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்டு கிளென்சர். ஒரு கிளென்சரை நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா அது சோப் ஃப்ரீ கிளென்சராகவும் இருக்கணும், ப்ளஸ் அதில் தேவையில்லாத எந்த வித ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கக்கூடாது. சில டைம் நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணும்போது கூட உங்கள் ஃபேஸ் ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி கிளென்சரையும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் கிளென்சரை அப்ளை பண்ண பிறகு கூட உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கிளென்சர் தான் இப்போ நான் வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன்.
கிளென்சருக்கு நான் செட்டாஃபிலோட ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸை கிளென்ஸ் பண்ணும்போது ரொம்ப தேய்க்க வேணாம். நம்ம ஒரு சின்ன குழந்தைய எப்படி கொஞ்சம் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ மெதுவாக மசாஜ் பண்ணுற மாதிரி சர்க்குலர் மோஷனில் கிளென்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிங். ஸோ நம்ம எதுக்காக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறோன்னா நம்மளோட ஃபேஸில் புது ஸ்கின் செல்ஸ் டெய்லியும் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸோ புது ஸ்கின் செல்ஸ் உருவாகும் போது என்ன ஆகும், பழைய அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் மேலே பில்டப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப அன்ஈவனாகவும் ஃப்ளேக்கியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஃபேஸோட டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட ஸ்கின் டோனை ஈவன் ஆக்கிறதுக்காகவும் தான் நம்ம எக்ஸ்போலியேட்டிங் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்போலியேட்டிங்லையும் 2 விதமான எக்ஸ்போலியேட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்போலியேட்டிங், இன்னொன்று வந்து கெமிக்கல் எக்ஸ்போலியேட்டிங். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்போலியேட்டிங்கை நம்ம வந்து டெய்லியும் பண்ணக்கூடாது, வீக்லி த்ரைஸ் தான் பண்ணணும். நம்ம இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆனால் நீங்கள் எக்ஸ்போலியேட்டரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணக்கூடிய எக்ஸ்போலியேட்டராக சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப மைல்டான எக்ஸ்போலியேட்டரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்போலியேட்டர் தான் இப்போ நான் வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு நான் பயோட்டிக்கோட பயோ பப்பாயா ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் ரொம்ப நல்லா நம்ம நோட் பண்ணணும். என்னென்னா ஸ்க்ரப்பை அப்ளை பண்ண பிறகு அப்படியே பிடிச்சி அழுத்தி நம்ம ஃபேஸில் தேய்க்கவே கூடாது. ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ண பிறகு லூக்வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு சாஃப்ட் டவல் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை நீங்கள் பேட்ரேட் பண்ணணும். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டோனர். டோனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ டோனரை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஃபேஸை ஹைட்ரேட்டடாகவும் ப்ளஸ் நம்மளோட ஃபேஸில் இருக்க பிஹெச் லெவலையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம ஃபேஸில் டோனர் அப்ளை பண்ணுறது மூலயமா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்போலியேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே டோனர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்போலியேட் பண்ணும்போது தான் நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட ஃபேஸோட டெக்ஸ்சரும் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸுக்கு ஈவன் டோன் கிடைக்கிது. ஸோ நம்ம ஃபேஸுக்கு ஈவன் டோன் கிடைக்கும் போது தான் நம்ம டோனர் அப்ளை பண்ணும்போது இன்னும் பிரைட்டன் அப் ஆகி நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஸோ எக்ஸ்போலியேட்டிங்கை தயவு செஞ்சு டோனருக்கு முன்னாடியே பண்ணுங்க, டோனருக்கு அப்புறமா பண்ணாதீங்க. ஸோ டோனரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கூட கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். எஸ்பெஷலி ஆல்கஹால் ஃப்ரீ டோனரான்னு பாருங்கள். ஏன்னா ஆல்கஹால் இருக்க டோனரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். ப்ளம்மோட க்ரீன் டீ ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டோனர் அப்ளை பண்ணும்போது உங்கள் காட்டன் பேடை ஃபுல்லாக டோனரில் சோக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்லையும் உங்கள் நெக்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி காட்டன் பேட் நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உங்கள் கையில் எடுத்து ஜென்டலாக உங்கள் ஃபேஸில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நம்ம மாய்ஸ்சரைசர் எதுக்காக அப்ளை பண்ணுறோம்? நம்மளோட ஃபேஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ப்ளம்பி அண்ட் ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். அதாவது நம்ம மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஒரு பேரியர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது நம்ம ஃபேஸில் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குங்க, அந்த நேச்சுரல் ஆயில்ஸ் எஸ்கேப் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபேஸை அஃபெக்ட் பண்ணி இரிட்டேஷன் காஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். என்னோட ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நான் நியூட்ரிஜினாவோட ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கையில் எடுத்து வார்ம் அப் பண்ணி என்னோட ஃபேஸில் ஜென்டலாக நான் அப்பர்ட் டைரெக்ஷனில் நான் மசாஜ் பண்ணுறேன். நான் கீழே அப்படியே இழுத்து விடுற மாதிரி மசாஜ் பண்ணாதீங்க, உங்கள் ஸ்கின் ஈஸியாக சேக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு ஸ்டெப் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 minute கேப் விட்டு பண்ணுங்கள், ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்கின்ல. நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு, சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? என்னதான் நம்ம சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையான அளவு விட்டமின் டி கிடைச்சாலும் கூட நம்ம சன்ல ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்போஸ் ஆக்குறது மூலயமா நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. அதாவது சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ், அதாவது யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ் டைரக்டா நம்ம ஸ்கின்குள்ள நுழைஞ்சு நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். என்னென்ன ஆகும்? டார்க் ஸ்பாட்ஸ் வரும், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளோட ஸ்கின் டார்க் ஆகிடும், ஈஸியாக சுருக்க விழ ஆரம்பிச்சிடும், ஈவன் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ என்ன விதமான சன்ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ணலாம்? நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது கண்டிப்பாக அதில் SPF 30 to 50 வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க.
50க்கு மேலெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. SPF 30லேருந்து 50 சஃபிஷியன்ட் தான். சன்ஸ்க்ரீனில் இருக்கிற SPF நம்ம ஃபேஸை UVB ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். அண்ட் PA++ நம்ம ஃபேஸை UVA ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது அதில் SPF அண்ட் PA++ இருக்கிற மாதிரியான சன்ஸ்க்ரீனாக பார்த்து வாங்கணும். நியூட்ரிஜினாவோட அல்ட்ரா ஷியர் SPF 50 சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது பார்த்து வாங்கணும். ஏன்னா சில சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது இப்போ ஃபேஸ் வெள்ளையாக ஆகிடும். பட் ஆனால் இந்த சன்ஸ்க்ரீனில் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இது பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். இல்லைனா நீங்கள் டிண்டட் சன்ஸ்க்ரீன் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபைனல் டச் லிப் பாம். ஸோ லிப் பாம் அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட லிப்ஸ் ட்ரை ஆகாமல் ஹைட்ரேட்டடாக ப்ளம்பியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் நம்மளோட 5 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளான ஸ்டெப்ஸ் மூலயமா சிம்பிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண முடியுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கான் இருக்குது தெரியுங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிற வரைக்கும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாமல் வெளியில் போகாதீங்க. உங்கள் கைகளை நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பத்திரமா இருங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.